students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashions. இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணது எதுக்காக அப்படினு சொன்னா நிறைய business tips and tricks எல்லாம் சொல்லி தந்து உங்களுக்கு ஒரு பிசினஸையும் கத்து தந்து உங்களை வந்து கைட் பண்ணனும் லாஸ்ட் வீடியோ கொடுத்திருந்தோம். அத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிங்க அப்படி என்ன business அப்படினு சொல்லி கேட்டிங்க. நம்மகிட்டயே free tailoring class, free ari class, free brooch class இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்றோம். எல்லா free classes-உம் இந்த registration fees-ல மார்ச் 8 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அப்கமிங் டேஸ் நிறைய நியூ கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணோம். பேபி ஃப்ராக் காம்போசைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதோட அப்டேட் வந்து மார்ச் 8ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து எங்களோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் மூலமாக நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்டோடு இருங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, கண்டிப்பாக இந்த கோர்ஸை முடிக்கும்போது ப்ராப்பராக நாங்கள் சொன்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் பேபி ஃப்ராக் காம்போசெட்டை நீங்கள் முடிப்பீங்க. ஒரு வெட்டிங் கவுன் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டிசைனராக தான் கண்டிப்பாக வெளியே வருவீங்க. அதுக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அண்ட் உமனை பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் மனதளவில் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ரீசன். நம்ம வந்து ஜென்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக டெய்லி அடிக்கடி வெளியே போவாங்க, வேலைக்காக வெளியே போவாங்க, இல்லை 4 பேரோட பேசி பழகுவாங்க. ஆனால் உமனை பொறுத்த வரைக்கும், அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய உமனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீடு தான், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 சுவர் தான் அவங்களுக்கு இருப்பிடும். அவங்க பிள்ளைகளை கூட பேசுகிற அந்த பழகுற அந்த டைம் தவிர்த்து நிறைய நேரம் தனிமையாக இருக்க வேண்டி வரும். தனிமையாக இருக்கும்போது ஓவர் திங்கிங், எதையாவது நினச்சி நடந்த விஷயம் இல்லை நடக்க போகிற விஷயம் இல்லை ஏதோ நடக்காத விஷயத்த கூட நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண நம்ம உமன்ஸாக நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா எந்த ஏஜாக எடுத்தாலும் அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது காமனான விஷயந்தான். நம்மளே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உமன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்து சூப்பர் பவர் வந்து உமன்ஸ்க்கு உண்டு. ஆனால் இந்த சூப்பர் பவரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாதபடிக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, டென்ஷனு, வீட்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே நம்மளை வந்து ஓவர் கம் பண்ணிட்டுனா நம்மளை அப்படியே முடக்கி போட்டுரும், ஒரு சோம்பேறியாக நம்ம மாறிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே நம்ம ஒர்க் ஷெடியூலை எப்போவுமே நம்ம பிஸியாக வச்சுக்கணும். அதாவது காலையிலே எழுந்திரிச்சு நம்ம வந்து குக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணக்கூடிய வேலை, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஷெடியூல் பண்ணி நமக்கான ஒர்க் ஷெடியூல் வச்சுக்கணும். அப்போ நான் இந்த 1 மணி நேரம் இந்த ஒர்க் பண்ணிட்டா எனக்கு இது பெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிஸியாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மக்கிட்டே கோர்ஸ் இருக்குது. நம்ம கோர்ஸில் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கோர்ஸ் 3 கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோர்ஸில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா அடுத்த கோர்ஸ் பெண்டிங் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் படிப்பாங்க. இப்படி அவங்க லைஃப் வந்து பிஸி ஷெடியூலாக மாறும்போது அவங்க மற்றதை நினச்சி யோசிக்கிறதில்ல. இது நம்ம ஒர்க் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணி வைக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த நேரத்தை விட்டால் இந்த ஒர்க் பெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் டைம் நம்மளை ஆக்குப்பையாக வச்சுருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு அது கம்மியாயிரும். நமக்கு முடிஞ்ச வேலையை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பெர்ஃபெக்ட் வரும். நிறைய பேருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் நாம ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். நம்ம வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருப்போம். இண்டிபெண்ட் உமனாக நம்ம மாறுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டேன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து காலையில் அன்னைக்கு எழும்பி என்னோடய ரொட்டீன்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறமா நான் வீடியோ கொடுக்கணுன்னா அதுக்கு என்ன கண்டென்ட் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டேன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ரெடி ஆகணும், ரெடியாகி நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து நான் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் இப்படின்னு சொல்லி எனக்கு இது ஒரு ஒர்க் ஷெடியூல். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறது, அவங்ககிட்ட பேசுகிறது, குரூப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இது தவிர்த்து என்னோட ஒரு ஒர்க்கு, எனக்கான ஒரு ஒர்க்கிங் டைம் இருக்குது, அந்த டைமில் என்னோட ஒர்க்கை பார்க்குறது அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ஒர்க்கிங் ஷெடியூல் வச்சுருக்கனால எனக்கு இது தவிர்த்து எதையும் நான் யோசிக்கிறதுக்கும் டைம் இருக்காது. நான் பண்ணுற விஷயம் எனக்கு பிடிச்சி பண்ணுறதுனால இதுலேருந்து எனக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குது. ஸோ இன்றைக்கி நான் உமன்ஸாக உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து அப்படியே சோம்பேறியாக அப்படி இருந்தீங்கன்னா அந்த சோம்பேறித்தனம் உங்களை ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு டிப்ரெஷனை தரும், ஒரு லோன்லினஸ் ஃபீல் தரும். எல்லாருமே வளர்ந்துட்டு போகிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோம், நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம், நம்ம படித்ததுக்கு வெளியே வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலேருந்து கஷ்டப்படுறோம். இந்த மாதிரிப்பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம்
நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுனால இருந்து யோசிக்கிறதுனால தான் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ நீங்களும் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து அதை ஓவர் கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம்னு நினச்சிங்கன்னா டெய்லரிங் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை ஆரி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ரூச்சஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். நீங்கள் அதை ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து கிளாஸ் கவனிக்கிறது, அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களோட டைமில் ஒரு பார்ட்டாக இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம் வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடிய டைம் வந்து கம்மியாகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கோ என்றைக்குமே நீடிச்சுட்டு வைக்காங்க. அது உடலளவில் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும், மனதளவுலேயும் உங்களுக்கு பாதிப்பு கொண்டு வரும். கூட இருக்கவங்க கூட ஹாப்பியாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து கூட இருக்கவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தை காண்பிக்க வேண்டியது வரும். இல்லைனா உங்களுக்கு கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நிமித்தம் அவங்ககிட்ட நீங்கள் வந்து திட்டுவீங்க, எரிஞ்சு விழுவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பு போயிடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணணும்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சது, கார்டனிங்காக இருந்தால் கார்டனிங் பண்ணுங்கள், இல்லைனா வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, வெளியே கொஞ்சம் நேரம் கிட்ஸ் கூட பார்க் போங்க. எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை சில பேருக்கு வந்து கடவுள்கிட்ட போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது, அவரை ப்ரைஸ் பண்ணுறது, கடவுளுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களோட ஹோலி புக்ஸை ரீட் பண்ணுறது, எது உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்குதோ அந்த விதத்தில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஸை தூரதுக்கி போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களை நீங்கள் ஆக்குப்பை பண்ணி உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை இந்த உலகத்தில் உருவாக்குங்க. ஃப்யூச்சரில் உங்களை பற்றி நீங்கள் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு, எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு உமனாக இருந்தாலும் நீங்கள் வெளியே வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புதிய கண்டனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.